நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயானந்தா, குழந்தையோட தீர்க்க ஆயுசுக்காக தீர்த்த யாத்திரையை நீ பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சனா அது நிச்சயம் நடக்காது. உன் ஆசை நிறைவேறாது. நான் அதை நடத்த விடவே மாட்டேன். கால நேரம் தாமதிக்காம நீ வந்தே தீருவ. என்னோட மந்திர சக்தியால உருவான இந்த கருநாகங்களோட விஷம் தாக்கி நீ இறக்க போற. உன் முடிவு ஏன் கையில. அப்படின்னா சடங்குகளை ஆரம்பிக்கலாமே. இந்த உலகத்தை படைச்ச கடவுளான அர்த்தநாரீஸ்வரர் பெருமானோட திருசன்னதியில தானமா சமர்ப்பிக்க கொண்டு வந்திருக்கிற இந்த குழந்தைய ஊரும் பேரும் சொல்லி தானம் நிறைவேற்றுறதுக்காக குழந்தையோட அப்பா கிட்ட இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அழக்கூடாது ரஞ்சனம். குழந்தைய இந்த முறத்துல படுக்க வைங்க. ஊரும் பேரும் சொல்லி குழந்தைய தானமா சமர்ப்பிச்சிருங்க. உதீஸ்வரன் தேசத்தோட மகாராஜாவான நான் என்னோட மகள் கௌரிங்கிற இந்த குழந்தைய நிறைஞ்ச பக்தியோட களங்கமில்லாத மனசோட இந்த கோவில்ல நேர்த்தி கடனை நிறைவேற்ற தானமா சமர்ப்பிக்கிறேன். நிறைஞ்ச பக்தியோட களங்கமில்லாத மனசோட இந்த கோயில்ல நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக நான் தானமா சமர்ப்பிக்கிறேன். உங்க ரெண்டு கையவும் காட்டுங்க. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சிவன் பார்வதிக்கு தானமா கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைய பெத்தவங்க சம்மதத்தோட நாங்க ஏலம் விட போறோம். யாருக்கு தேவையோ விலைய தீர்மானம் பண்ணி வாங்கிக்கலாம். உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்தை கோவிலோட கணக்குல நாங்க வரவு வச்சுக்குவோம். குழந்தைய விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கே குழந்தை சொந்தங்கிறத கோவில் சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஏலத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் சிவாய. அர்த்தநாரீஸ்வர பெருமாளோட அனுகிரகத்தால எல்லா தோஷங்களும் நீங்கி இருக்கிற இந்த குழந்தைய 101 பணம் விலை பேசி அதையே நிர்ணயம் பண்ணி நான் சொந்தமாக்கிக்கிறேன். 101 பணம் ஒரு தரம், 101 பணம் ஒரு தரம், 101 பணம் 2 தரம். ஏலம் கேட்கிறவங்க கேட்கலாம். 101 பணம், 201 பணம்.
சுவாமி, தொகை கம்மியா இருக்குன்னு தான் நான் ஏலம் கேட்ட தொகையை நீங்க திரும்ப சொல்லாம இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வியாபாரம் ஒண்ணு நடக்கல. பக்தியோட நடக்கிற ஒரு சடங்கு, அவ்வளவுதான். விலை பேசி விலை கொடுத்து வாங்குறது அந்த குழந்தையோடைய உண்மையான அப்பா அம்மாவா தான் இருக்கணும். குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா இவங்க இல்லேன்னு நான் சொன்னா சுவாமியால ஏதாவது மறுத்து பேச முடியுமா? இல்ல, குழந்தையுடைய உண்மையான அம்மா அப்பா இவங்க தானே? இல்லேன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றதை நாங்க நம்ப மாட்டோம். இந்த குழந்தையை அபகரிக்க நீங்க ஏதோ திட்டம் போடுறீங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஏய், குழந்தை இப்ப இவங்களுக்கு சொந்தமா அவங்களுக்கு சொந்தமானு நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கூடுதலா ஏலம் கேட்கிறவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருங்க. பகவானுடைய சன்னதியில குழந்தைய தானம் கொடுக்கறதுனால குழந்தைய யார் வேணாலும் எடுத்துக்க முடியாத. ஏலம் கேட்கிற இடத்துல அதிகமா யாரு வேணாலும் ஏலம் கேட்கலாம். அதுதான் வியாபாரத்தோட உண்மையான தத்துவம். அதனால அதிக விலைக்கு யாரு ஏலம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருங்க. காரியஸ்தர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறதுலயே நியாயம் இருக்கிற மாதிரி தான் எங்க எல்லாருக்கும் தோணுது. நியாயஸ்தர்கள் எல்லாருக்கும் நான் பேசுறது நியாயமா தான் தெரியும். இப்ப இந்த சூலபாணி குழந்தைய ஏலம் கேட்க போறான். 201 பணம், 301 பணம், 401 பணம், 501 பணம், 5001 பணம். வேணா பெரியவரே, அதை விட கூடுதலா கொடுக்க இப்போதைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படின்னா குழந்தைய அவர்கிட்ட கொடுக்க சொல்றீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியவரே, ரத்தின பதிச்சு இருக்கிற என்னோட எல்லா நகையையும் குழந்தைக்கு விலைய நான் கொடுக்கிறேன். நீங்க ஏலம் கேளுங்க. அப்படின்னா கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள ரத்தினங்களை நானும் வைக்கிறேன். இது எல்லாமே பொற்காசுகள், இதெல்லாம் வைரக்கற்கள், இதெல்லாம் நவரத்னங்கள். இப்போ இவர் இங்க கொடுத்திருக்கிற பணத்தை விட யாராவது அதிகமா கொடுக்கறீங்களா? என்னோட உயிரை நான் விலைய வைக்கிறேன். உங்க உயிரோட விலையை தீர்மானம் பண்ண கசாப் கடையை வச்சிருக்கோம். மேல்சாந்தி, யாரு அதிகமா பணம் கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தைய கொடுங்க. எனக்கு நம்ம குழந்தை மேல்சாந்தி, என் குழந்தை. சொல்றது கேளு. எதுவும் செய்ய முடியாதுமா. சொல்லுங்க, இந்த குழந்தையுடைய அப்பா அம்மா கண்ணீரை குடிச்சு இவ்வளவு விலை கொடுத்து இந்த குழந்தை எதுக்காக வாங்குறீங்க? ஏன்னு சொல்லுங்க. எங்க தேசத்து மகாராஜாவுக்கு பரிசா கொடுக்கதா. நான் கோடி கோடியா இங்க வச்சிருக்க பணம் எல்லாம் என் மகாராஜா எனக்காக கொடுத்த பணம். எவ்வளவு கோடி செலவானாலும் இந்த குழந்தையை சொந்தமாக்கணும்னு எங்க மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. அத அவரோட சேவகரான நான் நிறைவேற்றிட்டேன். அழு அழு, ஆசை தீர அழு. அரண்மனைக்கு போயிட்டா அப்புறம் அழறதுக்கு நேரம் இருக்காது. ஓ
தயானந்தன் திரும்பி வந்தே ஆகணும். குழந்தையை எழுந்து பைத்தியமா இருக்கிற உன்னிமாயாவை கூட்டிக்கிட்டு தயானந்த திரும்ப வருவா. கருநாகங்களோட விஷத்தை ஏத்துக்கிறதுக்கு அவன் வரப்போறான். அப்போ உங்க எல்லாரோட அனுமதியோட கோயிலோட ஆச்சாரப்படி எல்லா உரிமையோட எனக்கு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? வணக்கம். சூலபாணி, இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க போற சூலபாணி? கோயிலோட ஆச்சாரங்களை முழுமையா மதிச்சு கோயில் அதிகாரிங்க முன்னிலையில ஏழை எடுத்து இந்த குழந்தைய நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். குழந்தையோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உண்டான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. யாராலையும் என்ன கேள்வி கேட்க முடியாது. இந்த குழந்தை எனக்கு மட்டும் தான் சொந்தம். அப்படி எனக்கு மட்டுமே சொந்தமான இந்த குழந்தைய என் விருப்பப்பட்ட இடத்துக்கு கொண்டு போவேன், என் விருப்பப்பட்டபடி செய்வேன். அதை யாரும் கேட்க முடியாது. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற சொந்த பந்தம் ரத்தத்துல உருவானதுன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த பந்தத்தின் விளைவாதான் காலமும் விதியும் கர்ம வினைகளும் தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கு. பணம் இருக்கிற அகங்காரத்தால ஒரு குழந்தைய விலை பேசி விலை நிர்ணயம் பண்ணி அதை சொந்தமாக்கிக்கிட்டாலும் அது சொந்தமாகாதுன்னு நீ தெரிஞ்சுக்க. அது சொந்த மாதிரி தான் நீ சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட இந்த ஆணவ பேச்செல்லாம் அன்பே உருவான அந்த கடவுளுக்கு முன்னாடி பெரிய பாவமும் தெய்வ குத்தங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. அப்ப கோடிக்கணக்கில் செலவழிச்சு எனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட இந்த குழந்தை மேல
எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றீங்களா? சன்னியாசினி அம்மா எங்க படிச்சுட்டு வந்தீங்க இந்த வேதாந்தத்தை? தர்ம சிந்தனையால உருவாக்கப்பட்ட சாட்சாத் சத்தியத்தை நான் உணர்ந்தேன். சிவன் பார்வதிய சாட்சியா வச்சு தன் குழந்தைய ஏன் தானம் கொடுத்தாங்கன்னா தன்னோட முன்னோர்கள் மேல இருக்கிற அளவற்ற பாசத்தால. அந்த அன்பை உணர்ந்த தேவர்களும் தேவியும் குழந்தைய அன்போட ஆசீர்வதிப்பாங்கங்கிற நம்பிக்கையோட இந்த கோவில்ல இப்படி ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. ஆமா, அந்த குழந்தைய அதோட பெத்த அப்பா அம்மாவை விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா அகங்காரத்தோடையும் சுயநலத்தோடையும் பிரதிபலிப்பா இருக்கிற இந்த நாணயங்களை கடவுளோட சன்னதியில உதறி தள்ளிட்டு அந்த குழந்தைய அன்போட தானமா வாங்குறாங்கன்னு அர்த்தம். சாதாரண மனுஷங்களுக்கு வேத ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லையே. விலைக்காக வச்சிருக்கிற ஒரு பொருள் அதிகமா பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் சொந்தங்கிறது நாட்டு நடப்பு இல்லையா? நாட்டு நடப்புகளை வச்சா புனிதமான கோவிலோட நடைமுறைகளை தீர்மானம் செய்யறது எல்லாராலையும் ஏத்துக்கப்படுறதுதான் நியாயம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சூளபாணி பண்ணது அநியாயம்னு சொல்ல முடியாது. பக்தியோட இருக்கிறவங்களுக்கு சூளபாணி செய்யறது அநியாயம்தான். சூளபாணி கொடுத்த பணத்தால இவருக்கு கிடைக்க போகிறது பெத்தவங்களுடைய சாபம் மட்டும்தான். அதனால அந்த சாபத்தோட விளைவை சூலபாணிக்கு திருப்பி கொடுத்துருங்க. குழந்தைய அதோட பெத்தவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு பகவான் கிட்ட செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணுங்க. சன்னியாசி அம்மா, நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்போதைக்கு இதை எங்களால ஒத்துக்க முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரின்னு நமக்கு தோன்றத அனுசரிக்காம இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பாவம். ஏலத்துக்கு வந்த இந்த குழந்தைய அதிகமான விலை கொடுத்து இந்த சூளபாணி வாங்கிட்டாரு சன்னியாசி அம்மா. அப்படி கிடைச்ச தொகைய கோயில் கணக்குல வரவு வச்சு கோயில் சொத்தோட சேர்த்தாச்சு. இனி அதை திருப்பி கொடுக்கவும் முடியாது சன்னியாசி அம்மா. பணம் கொடுத்து குழந்தைய வாங்கின சூளபாணிய வெறுங்கையோட அனுப்புறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். பெரிய தொகை தானே சொன்னீங்க, அந்த பையில பெரிய தொகை இருக்கான்னு சோதிச்சு பாத்தீங்களா? என்ன இது காவி வேஷம் போட்டா என்ன வேணாலும் பேசலாங்கிற நினைப்பா? நான் பை நிறைய கொடுத்தது பணம் மட்டும்தான், கறிக்கட்ட ஒண்ணும் இல்ல. தன்னோட உழைப்பால வந்த பணத்தை யாரும் இப்படி வாரி இறைக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சுவாமி, பைய கொஞ்சம் திறந்து பாருங்க. அதுக்குள்ள இருக்க பணத்தை எடுத்து அந்த மார்ட்ட காட்டுங்க. பணத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு போயாகணும்.